வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த பதிவுலுமே சொன்னதில்லை. ஆனால் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம், ஏன்னா இது ஒரு முக்கியமான பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். சரி, திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்த நிறைய வீடியோவில் நிறைய முறை நம்ம சொல்லியிருப்போம். என்னென்னு, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கான்செப்டாக இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கல் மெத்தடை பேக் டெஸ்டிங் பண்ணணும். ஸோ ஒரு வருஷம் பேக் டெஸ்டிங் பண்ணணும், இல்லை 2 வருஷம் பண்ணணும், இல்லை 100 முறை பண்ணணும், இல்லை 200 ட்ரேடிங் தர மாதிரியான பேக் டெஸ்டிங் பண்ணணும். பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லை அந்த கான்செப்ட் இல்லை அந்த ட்ரேடிங் மெத்தடு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடா இல்லை ஃபெயிலியர் மெத்தடா அப்படிங்கிறது. அப்போ நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடை பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணியோ நம்ம ட்ரேடிங் பண்ணால் மட்டும் தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். சரி, இது ஒரு ஓரமாக வைப்போம். உங்கள் எல்லாருக்குமே புரூஸ்லியை பற்றி தெரியும். புரூஸ்லியோட ஒரு பிரபலமான பொன்மொழி என்னன்னா, 10,000 விதமான அடிமுறையை ப்ராக்டிஸ் பண்ணவனை பற்றி, பயிற்சி எடுத்தவனை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அடிமுறையை 10,000 முறை திரும்ப 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தனை பார்த்தா தான் எனக்கு பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போது புரூஸ்லியும் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். புரூஸ்லியை எதிர்த்து நிற்கிறது எவ்வளவு ஒரு கடினமான வேலையோ அதே போல் தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதும் ஒரு கடினமான ஒன்று. அப்போது மார்க்கெட்டை நம்ம எதிர்த்து நிற்கணும்னா, மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா ஒரே விஷயத்தை, ஒரே ட்ரேடிங் கான்செப்டை, ஒரே ஸ்ட்ராட்டஜியை, ஒரே டெக்னிக்கல் மெத்தடை திரும்ப ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை 100 முறையோ இல்லை 200 முறையோ இல்லை 500 முறையோ ஒரே கான்செப்டை திரும்ப பேக் டெஸ்டிங் பண்ணும்போது, பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு அடிமுறையை 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணும்போது, 10,000 முறை பயிற்சி எடுக்கும்போது அந்த அடிமுறை பற்றிய மொத்த தகவலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் புரூஸ்லிக்கு அவங்களை கண்ட பயம். கரெக்டுங்களா? அதே போல் தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஒரு கான்செப்டாக நம்ம பேக் டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 100 முறை 200 முறை இல்லை 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி பேக் டெஸ்டிங் பண்ணும்போது நிறைய டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோமா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி மொத்த டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியுதா? சரி, என்ன டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம், அந்த கான்செப்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்ன கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை ஒரு நிஃப்டிலியா இல்லை பேங்க் நிஃப்டிலியா இல்லை எந்த கரன்சி பேரில் இல்லை எந்த ஸ்டாக்கில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? எந்தெந்த டேட்டில் ட்ரேடிங் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோமா? எந்தெந்த டைமில் என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு தெரியுதா? ஒரு வருஷத்தில் எத்தனை முறை ட்ரேடிங் கொடுத்துருக்குறான், அதில் எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட்டு எத்தனை ட்ரேடிங் லாஸ் தெரிஞ்சுக்கிறோமா? இல்லை ஒரு மாதத்தில் எத்தனை ட்ரேடிங் கொடுத்துருக்குறான், அதில் எத்தனை ப்ராஃபிட்டு இல்லை எத்தனை லாஸ், இல்லை ஒரு வாரத்தில் எத்தனை ட்ரேடிங் கொடுத்துருக்குறான், அதில் எத்தனை ப்ராஃபிட்டு இல்லை எத்தனை லாஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? சரி, இப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், இல்லை எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் கொடுத்துருக்குறான் தெரிஞ்சுக்கிறோமா? இல்லை அதே போல் ஒரு மாதத்துலேயும் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு இல்லை எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ 1:1 எத்தனை முறை கொடுத்துருக்குறான், இப்போ ஒரு வருஷத்தில் 1:1 எத்தனை முறை கொடுத்துருக்குறான், எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம், இல்லை 1:2 எத்தனை முறை கொடுத்துருக்குறான், எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம், இல்லை லாஸ் எத்தனை முறை கொடுத்துருக்குறான், ஸ்டாப் லாஸை எவ்வளோ நேரம் ஹோல்டிங் பண்ணி நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? சரி, அடுத்து இதே போல் தான் ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் இல்லை ஒரு வாரத்தில் இந்த டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்குதா? சரி, அடுத்து ஒரு வருஷத்தில் தொடர்ச்சியாக எத்தனை ட்ரேடிங் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், இல்லை தொடர்ச்சியாக எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? இல்லை ஒரு மாதத்தில் தொடர்ச்சியாக எத்தனை ட்ரேடிங் கொடுத்துருக்குறான் ப்ராஃபிட்டு, இல்லை தொடர்ச்சியாக எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே போல் ஒரு வருஷத்தில் தொடர்ச்சியாக எத்தனை ட்ரேடிங் லாஸ் கொடுத்துருக்குறான், இல்லை எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? அப்போ ட்ராடவுன் டியூரேஷன், ட்ராடவுன் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஆவரேஜாக நம்மளுக்கு தெரிய வந்துருமா? அதே போல் ஒரு மாதத்தில் கண்டினியூஸாக எத்தனை ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், இல்லை எத்தனை ட்ரேடிங் லாஸ் கொடுத்துருக்குறான், இல்லை எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறான், இல்லை எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? இல்லை ஒரு வருஷத்தில் நம்பர் ஆஃப் நோ ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய கான்செப்ட் எத்தனை நாள் ஃபார்ம் ஆகலை, எத்தனை நாள் நம்ம சும்மா கம்முன்னு உட்காந்துருக்குறோம், இல்லை ஒரு மாதத்தில் எத்தனை நம்பர் ஆஃப் நோ ட்ரேடிங் டேஸ் வந்திருக்கு, எத்தனை நாட்களை வந்து நம்ம சும்மாவே கம்முன்னு உட்காந்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்குதா? நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். இவ்வளவு டேட்டாஸும் வச்சு, இவ்வளவு தகவல்களையும் வச்சு ஒரு ஆர்டரை நம்ம பிளேஸ் பண்ணும்போது, ஒரு ட்ரேடிங்கை நம்ம பண்ணும்போது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா இல்லை லாஸ் கிடைக்குமா? நன்றி.